கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் இருந்தான். அவன் சிறந்த கல்விமான், பல இலக்கியங்களையும் பயின்று தேர்ச்சி பெற்று விளங்கினான். நல்ல பண்புடைய பிள்ளைகள் இருவரையும் பெற்றிருந்தான். அம்மன்னனுக்கு வயதாக ஆரம்பித்தது. அம்மன்னனது நாட்டில் வானுயர்ந்த உயர்ந்த மரங்களும் நீரோட்டம் மிகுந்த காட்டாறுகளும் துள்ளித் திரியும் புள்ளிமான்களும் கொல்லும் புலிகள் முதலிய கொடிய விலங்குகள் வாழும் காடுகளும் இருந்தன. அதனால் அவனது நாட்டு மக்கள் வேட்டை தொழிலில் சிறந்து விளங்கினர். அச்சிற்றரசன் நாளுக்கு நாள் தளர்ச்சி மிகுந்து முதுமை அடைந்து வந்தான். அதனால் அரசியல் காரியங்களை கவனிக்க முடியாத நிலைக்கு ஆளானான். அந்நிலையில் அவன் தனது ஆட்சி பொறுப்பை தன் புதல்வர்களிடம் ஒப்புவிக்க நினைத்தான். அக்காலத்தில் அரசு பதவி மூத்தவருக்கு உரியது என்னும் நடைமுறை இருந்து வந்தது. அதன்படி மன்னன் தனது ஆட்சி பொறுப்பை தன் மூத்த மகனிடம் ஒப்படைத்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. நாட்டை ஆள்பவன் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, அறிவால் முதிர்ந்தவனாகவும் இருத்தல் வேண்டும் என்று எண்ணினான். ஒரு நாள் தன் புதல்வர் இருவரையும் அழைத்தான். மூத்தவன் இளையவன் ஆகிய இருவரும் வந்து தந்தையை பணிந்து வணங்கி நின்றனர். புதல்வர்களின் பணிவை கண்டு மகிழ்ந்த மன்னன், புதல்வர்களே, நாளை காலை நீங்கள் இருவரும் வேட்டைக்கு செல்ல வேண்டும். மாலை வெற்றியோடு திரும்பி வர வேண்டும். இது உங்கள் இருவருக்குமிடையே நடத்தப்படும் வீர போட்டி மட்டுமன்று, அறிவு போட்டியும் ஆகும். உங்களில் வெற்றி பெறுவோர் நாட்டை ஆளும் தகுதி பெறுவர் என்று கூறினான். தந்தையின் மொழி கேட்ட மைந்தர்கள் இருவரும் மனம் மகிழ்ந்தனர். மறுநாள் காலை மைந்தர்கள் இருவரில் இளையவன் வில்லும் அம்பும் ஏந்தி விரைந்து புறப்பட்டான். வேட்டையாட புறப்பட்டு சென்ற வீர புதல்வர்கள் இருவரும் காட்டில் அலைந்து திரிந்தனர். தங்கள் நோக்கத்தில் மிகவும் கவனம் கொண்டு செயல்பட்டனர். பிற்பகலும் வந்து சேர்ந்தது. கதிரவன் மேற்திசையில் இறங்கிக் கொண்டிருந்தான். மன்னன் தன் புதல்வர்களை எதிர்நோக்கி காத்திருந்தான். இளைய மகன் ஏறு நடை போட்டு வந்தான். அவனது இடது தோளில் வில்லும் அம்பும் இருந்தன. வலது கையிலே அம்பு பாய்ந்த முயல் இருந்தது. வா மகனே, வெற்றியோடு வந்தாயா? வேட்டை பொருள் எங்கே என்று கேட்டான். அதற்கு இளையவன், தந்தையே, இதோ பாருங்கள். வேட்டைக்காரனை கண்டு காட்டு முயல் நிற்குமா, நிலைக்குமா? நான் அதை விட்டு வைப்பேனா? ஒரே அம்பு வைத்த குறி தவறாது பாய்ந்தது. இதோ முயல் என்று தன் வெற்றியை உற்சாகத்துடன் கூறினான். அதை கேட்ட மன்னன், மகிழ்ச்சி மகனே, உன் வெற்றியை பாராட்டுகிறேன். உன் அண்ணன் எங்கே என்று கேட்டான். மன்னன் அவ்வாறு கேட்டபோது மூத்த மகன் தலை தாழ்த்தி வெறுங்கையுடன் வந்து சேர்ந்தான். அவனது வலது கையில் முனை முறிந்த வேல் மட்டுமே இருந்தது. அவன் முகத்திலே ஒருவித நாணம், தெம்பு குறைந்த நடை, பார்வையிலே ஒருவித வருத்தம் காணப்பட்டது. மூத்த மகனது வருகையை கண்ட மன்னன், வா மகனே, வேட்டையாடி என்ன கொண்டு வந்தாய்? யானையா, புலியா? கொண்டு வந்த வேட்டை பொருள் யாது என்று கேட்டான். தந்தையே, இல்லை, நான் வேட்டை பொருள் எதுவும் கொண்டு வரவில்லை. வெறுங்கையுடனேயே வந்திருக்கிறேன். சிந்தி கலங்கிய நிலையில் வந்திருக்கிறேன். வேட்டையை விரும்பி காட்டிற்கு சென்றேன். கொடிய யானை ஒன்றையாவது வேட்டையாடி கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்றேன். களிர் ஒன்று மதம் கொண்டு வந்தது. வேலை உயர்த்தி வேகமாக அந்த களிற்றின் மீது வீசினேன். தந்தையே, தங்களிடம் நான் வேல் பயிற்சி பெறவில்லை. வேல் பாய்ந்தது. வேல் பாய்ந்த அந்த களிறு பிளிறியது. ஆனாலும் வேலினை விசிறி எறிந்துவிட்டு தப்பி சென்று விட்டது. கரைப்பட்ட வேல், இதோ கரைப்பட்ட வேலோடு மரக்குடிக்கு களங்கம் ஓடியவனாக நான் வந்து நிற்கிறேன். மன்னிங்கள் தந்தையே என்று மனக்கலக்கத்துடன் கூறினான். மூத்த மகன் கூறியதை கேட்ட மன்னன், கவலை கொள்ள வேண்டாம் மகனே என்று ஆறுதல் கூறி மூத்தவனை கட்டி தழுவி கொண்டான். அவ்வாறு தழுவி மகிழ்ந்த மன்னன் மூத்த மகனை நோக்கி, மகனே, யானை வேட்டைக்கு செல்பவன் யானையை பெற்று வருதலும் உண்டு. அது அவரவர் வினை பயன். மகனே, இதோ உன் தம்பி
முயல் வேட்டைக்கு சென்றான், வெற்றி நடை போட்டு வந்திருக்கிறான். இதில் எனக்கு சிறிதும் மகிழ்ச்சி இல்லை. நீயோ யானை வேட்டைக்கு சென்றாய், யானையும் எதிர்ப்பட்டது, வேலையும் எறிந்தாய். நீ வெற்றி பெறவில்லை என்றாலும் என் உள்ளம் உன் வகையில் மகிழ்ச்சி கொள்கிறது. மகனே, நீ உயர்ந்ததையே எண்ணினாய், உயர்வான குறிக்கோளை கொண்டாய், ஆனால் உயர்ந்தவனானாய். உன்னை பாராட்டுகிறேன், உன் முயற்சியை போற்றுகிறேன். நீயே வெற்றிக்குரியவன், நீயே இந்நாட்டிற்கு தலைவன் என்று பாராட்டி ஆட்சி பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்தான். மூத்த மகன் முடிசூட்டி கொண்டு மகிழ்ந்தான், நாட்டை நலமுடன் ஆண்டான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, முயற்சி திருவினையாக்கும் என்ற பழமொழிக்கேற்ப மேலான காரியங்களுக்காக நாம் எடுக்கிற முயற்சியும் நிச்சயம் விருதாவாக முடிவதில்லை. நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான், ட்ரை 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 அகெயின், ஸ்டாப் நாட் ஃபில் த கோல் இஸ் ரீச்ட் என்பன போன்ற அநேக பழமொழிகள் நாம் அறிந்ததே. எனவே கீழானவைகளை அல்ல, எப்போதும் எந்நேரமும் மேலானவைகளே நாடுங்கள், தேடுங்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் பூமியில் உள்ளவைகளை நாடாமல் மேலானவைகளையே நாட கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.